அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஆந்த்ரோபாலஜிஸ்டோட நேம் தான் மார்கரெட் மீட். இவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணும் பொழுது ஒரு சின்ன பையன் இவங்க கிட்ட ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறான். அது என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் அவங்க கிட்ட கேட்குறான், நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த பழைய பொருட்கள்லாம் தோண்டி கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுலேயே ரொம்ப சாலிடான சிவிலைசேஷனுக்கான ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறான். அங்கிருந்து மற்றவங்கலாம் என்ன நினைச்சாங்கன்னா, மார்கரெட் ஏதோ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பழைய கோவில் இல்ல பழைய சிற்பம் இது மாதிரி ஏதோ ஒன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு மார்கரெட் சொன்ன பதில் அது நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாத்திரும். அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீல்டு ஹியூமன் ஃபீமர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இடுப்புல இருந்து முட்டியை கவர் பண்ற அந்த தொட போர்ஷன் இருக்குல்ல, அந்த போனுக்கு பேர் தான் ஹியூமன் ஃபீமர். அந்த பையன் ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறான், ஒரு போனுக்கும் சிவிலைசேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. இதுக்கு மார்கரெட் சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஓகே, இப்போ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன் ரொம்ப ஆர்வமா அவங்களுக்கு பதில் சொல்றான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு சொசைட்டியா ஒரு கட்டமைப்புக்கு கீழே வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல சிவிலைசேஷன் பிறக்குது அப்படின்னு சொல்றான். இதுக்கு மார்கரெட் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கரெக்டா சொன்னேன், ஆனா இதே ஆன்சரை கொஞ்சம் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிவிலைசேஷன் எப்ப கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழும் பொழுது. கரெக்டா? ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்து தான் வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கான சாலிட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மேல காட்டுற அக்கறை தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றாங்க அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுது. சோ அந்த வகையில இவங்க ஒரு பழங்காலத்து மனித எலும்பு கூட எடுக்கிறாங்க. அதை எடுத்து இவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த எலும்பு கூடோட தொடை பகுதியில் இருக்க எலும்பு இருக்கும்ல, அந்த எலும்பு மட்டும் கிராக் ஆகிட்டு திருப்பி ஒன்னா ஜாயின் ஆயிருக்கு. இதுல என்ன ரொம்ப ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடை எலும்பு இருக்குல்ல, மனுஷங்களோட உடல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தொடை எலும்பு உடஞ்சதுன்னா அது சேர்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்லயே 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகுது. இன்னைக்கு இருக்க நிலைமையில நீங்க 6 மாசம் எங்கேயுமே நடக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க உங்க பெட்லயே படுத்துப்பீங்க, உங்க ஃபேமிலி உங்களை பார்த்துப்பாங்க, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். அதுவே எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது, ஆனா ப்ராபபிலிட்டி அதிகம். ஆனா அந்த காலத்து மக்கள் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கான உணவை அவங்களே வேட்டையாடி பகல்ல சாப்பிட்டுக்கணும். நைட்டு நேரத்துல அதே விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து மரத்துக்கு மேல வாழணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்ச நம்மளுடைய மூதாதையர்களுக்கு 6 மாசத்துக்கு மேல நீங்க நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அது அவங்க உயிர் வாழ்றதுக்கு பாசிபிளே கிடையாது. அதை மீறியும் ஒருத்தர் உயிர் வாழ்ந்திருக்காரு, அவர் உயிர் வாழ்ந்தனாலதான் அவரோட எலும்பு மறுபடியும் ஜாயிண்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கூட இருந்தவங்க இவருக்கு உணவு கொடுத்திருக்காங்க, இவங்களை வேற வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு மனுஷன் மேல அக்கறை காட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துலயே சிவிலைசேஷன் பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பழங்காலத்து சிவிலைசேஷன் அப்படின்னு நினைக்கிற நிறைய சிவிலைசேஷனை விட ரொம்ப பழமையானது இந்த எலும்புக்கூடு. which means நம்ம பழசுன்னு நினைக்கிறத விட ரொம்ப பழைய சிவிலைசேஷன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஆனா நம்ம அதை இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கல. இப்போ எது ரொம்ப பழைய சிவிலைசேஷன் அப்படின்னு நடக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டுற அக்கறை தான் ஒரு சிவிலைசேஷனே பிறக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இதுக்கு நீங்க ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம். உங்க வீட்டுக்கு ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ண வர பையனா இருக்கலாம், இல்ல உங்க அபார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் அங்கிளா இருக்கலாம், உங்க ஏரியாவை கூட்டுற அந்த ஒரு அம்மாவா இருக்கலாம். இவங்க கிட்ட சின்ன சின்ன அக்கறை காட்ட ஆரம்பிங்க, இது சொசைட்டில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தி உரையாடலை கமெண்ட்ஸ்ல பண்ணலாம்.